வெல்கம் பேக் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டென்ஸ் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸை பற்றி பார்த்தோம். அதாவது ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு விஷயத்தை, இனிமேல் எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். ஃப்யூச்சர் கண்டினியூஸ்னு சொல்லும் போதே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற விஷயம்னு சொன்னோம் இல்லையா, அதுபோல் ஃப்யூச்சர் கண்டினியூஸ்னால் எதிர்காலத்தில் தொடர்ந்து நடந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கிற விஷயம். அதுதான் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் ஆர் ஃப்யூச்சர் ப்ராக்ரெசிவ் டென்ஸ்ன்னு சொல்கிறது. ஒரு செயல் நடக்க ஆரம்பிக்க போகுது, அது தொடர்ந்து நடந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்க போகிற விஷயம். அதுதான் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ வில் பி ஸ்டேயிங் ஹியர் அன்டில் சண்டே. இந்த எக்ஸாம்பிளில் சண்டே வரையிலும் நான் தங்கிட்டு இருக்க போகிறேன். இந்த இடத்துல தங்குறது அப்படின்ற ஸ்டே அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் நம்ம வேர்பாக எடுத்திருக்கோம். தங்கிட்டு இருக்க போகிறாங்க ஃப்யூச்சரில், அதாவது அந்த தங்குறதுன்ற செயல் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்க போகுது. அதுதான் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். த போஸ்ட்மேன் வில் பி கமிங் சூன். த போஸ்ட்மேன் வந்துக்கிட்டே இருப்பார், அதாவது அவருடைய வருகை தொடர்ந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற மீனிங் தான் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த டைம் லைன் பாருங்கள். I will be watching television at 8 p.m. இந்த இடத்துல டைமு கரெக்டாக மார்க் பண்ணி சொல்கிறாங்க. 8 p.m.க்கு ஒரு செயல் நடந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் ஃப்யூச்சரில். அந்த டைம் லைன் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த க்ரீன் கலர் லைன் இருக்குது பாருங்கள். 7 p.m.லேருந்து 8:30 p.m. வரைக்கும் வாட்சிங் டெலிவிஷன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஒரு 1.5 ஹவர்ஸ்க்கு அவங்க டெலிவிஷன் வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்த செயல் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஓகேயா, அது இடையில ஒரு டைம் சொல்லி இந்த டைமில் நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்கிறது தான் ஐ வில் பி வாட்சிங் டெலிவிஷன் அட் 8 p.m. இது ஃப்யூச்சரில். இப்போ ப்ரெசண்ட்டுன்னு ஒரு லைன் இருக்குது பாருங்கள், ஹரிசாண்டல் லைன், அதுக்கப்புறம் நடக்கிறது தான் இந்த காரியம். அதனால தான் வில் பி வாட்சிங் போடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ வில் பி ஈட்டிங் டின்னர் வென் ஹீ கால்ஸ் மீ டு நைட். அதாவது டின்னர் சாப்பிட்டு கொண்டு இருப்பேன். எப்போலேருந்து பாருங்கள், அந்த டைம் லைன் 6:30லேருந்து 7:30 p.m. அந்த 1 hour டைமில் சாப்பிட்றது அப்படின்ற ஒரு செயல் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த டைமில் ஒரு விஷயம் நடக்கும், அதுதான் சிம்பிள் ஃப்யூச்சர். அதான் என்ன நடக்கும்னா, ஹீ வில் கால் மீ அப்படின்னு இருக்கு பாருங்கள் 7:15 p.m.க்கு. ஸோ 6:30லேருந்து 7:30 வரைக்கும் ஒரு செயல் நடந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கும்போது ஒரு செயல் 7:15க்கு நடக்கும் ஃப்யூச்சரில். அதுதான் சிம்பிள் ஃப்யூச்சர், அதுதான் ஹீ வில் கால் மீ. ஸோ ஐ வில் பி ஈட்டிங் டின்னர்ன்றது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற செயல் ஃப்யூச்சர் கண்டினியூஸ். ஹீ வில் கால் மீ, அந்த டைமில் அவர் எனக்கு கால் பண்ணுவான் அப்படின்னு சொல்லும்போது அது சிம்பிள் ஃப்யூச்சர். ஸோ வென் ஹீ கால்ஸ் மீ டு நைட் ஐ வில் பி ஈட்டிங் டின்னர் அப்படின்னு சொன்னாலுமே வென் ஹீ கால்ஸ் மீ டு நைட்னா இதுவும் ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயத்தை கூட இப்படியும் நம்ம மென்ஷன் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு விஷயத்தை, ஒரு ஈவெண்ட்டை எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி எப்படி நம்ம முன்னாடி பேசுவோம், அதாவது எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு விஷயத்தை பற்றி எப்படி முன்னாடி பேசுகிறது அப்படின்றத பற்றி இந்த எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் சாலி அப்படின்ற ஒரு கேர்ள், அவள் செய்யக்கூடிய காரியம் பாருங்கள். சாலி இஸ் ப்ரிப்பேரிங் ஹர் ஸ்விம்மிங் கியர் நவ். இப்போது அவள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. ஓகே, இதை நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னு சொல்லுவோம். இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கா, என்ன டைமில் 11:40க்கு இப்போ பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ பேசும்போது என்ன சொல்கிறோம், ஷீ வில் ஸ்டார்ட் ஹர் ட்ரைனிங் செஷன் அட் நூன். அப்போ நூன் டைமில், அதாவது 12 o'clock போல் அவள் ஸ்டார்ட் பண்ணுவா. ஸோ சிம்பிள் ஃப்யூச்சரில் சொல்லியிருக்காங்க. இது இனிமேல் நடக்க போகிற விஷயம். 11:40க்கு பேசுகிறோம், 12 o'clock ஒரு விஷயம் நடக்க போகுது, அவள் ஸ்டார்ட் பண்ண போகிறா அப்படின்றது சிம்பிள் ஃப்யூச்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அட் 12:30 ஷீ வில் பி ஸ்விம்மிங். அப்போ 12:30க்கு பார்த்தீங்கன்னா அவள் ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஸோ ஒரு செயல் ஸ்விம் பண்ணுறதுன்ற ஒரு காரியம் நடந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் நடந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கிற அந்த விஷயத்தை தான் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம டினோட் பண்ணுறோம். இதை நம்ம ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயத்த இப்போ பேசுகிறோம், அதாவது 11:40ன்ற டைம் இப்போ பேசுகிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இனிமேல் நடக்க போகிறது சிம்பிள் ஃப்யூச்சர், நடந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கிற போகிற காரியத்தை சொல்கிறது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இந்த ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி எழுதுறது, த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த வேர்ப். ஆஸ் யூஷுவல் சப்ஜெக்ட் எழுதுவோம், தென் வில் அப்படிங்கிறது ஃப்யூச்சரை டினோட் பண்ணுறதுக்காக நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அதை எழுதுவோம். தென் பி அப்படிங்கிற ஒரு சின்ன ஹெல்பிங் வேர்ப், பி ஃபார்ம் வேர்ப் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வேர்போட ஐஎன்ஜி, கண்டினியூஸ்ன்றதுனால நம்ம வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ வில் +B +மெயின் வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணால் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார்ம் பண்ணிடலாம்.
இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக் ஐ வில் பி ஸ்டேயிங் வித் மை ஃப்ரெண்ட் லூசி இன் லண்டன். இதே நாள் இதே நேரம் நெக்ஸ்ட் வீக்கில் நான் என்னோடய ஃப்ரெண்டு லூசியோட லண்டனில் ஸ்டே பண்ணிட்டு இருப்பேன். அதே போல் அந்த சைட் பாருங்கள், அவளோட ஃப்ரெண்டு லூசி கொடுக்குற ஸ்டேட்மெண்ட். ஆனா வில் பி ஸ்டேயிங் வித் மீ திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக். ஸோ நெக்ஸ்ட் வீக் இதே நேரத்தில் ஆனா என்னோட ஸ்டே பண்ணிட்டு இருப்பா. ஸோ அந்த பண்ணிட்டு இருப்பா ஃப்யூச்சர் கண்டினியூஸ், புரியுதுன்னு நினைக்கிறேன். வேறு எப்பப்பெல்லாம் இந்த ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்சஸ் யூஸ் பண்ணுறது? அஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ஆக்ஷன் இன் ப்ராக்ரஸ் அட் அ டைம் இன் த ஃப்யூச்சர். ஃப்யூச்சரில் ஒரு செயல் தொடர்ந்து நடந்துட்டுருக்க போகுது அப்படின்னு சொன்னால் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். ஐ வில் பி மீட்டிங் டாம் திஸ் சாட்டர்டே. ஃப்யூச்சரில் தொடர்ந்து நடந்துட்டுருக்க போகிற காரியம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இன்னொரு டைப் வேறு எப்போ யூஸ் பண்ணலாம்னா இன்டரப்டட் ஆக்ஷன் இன் த ஃப்யூச்சர். அதாவது அப்போ வென் அப்படிங்கிற ஒரு வேர்ட் யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஷீ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ வென் யூ அரைவ். ஒரு செயல் நடந்து இன்டரப்ட் ஆகும், அதாவது அப்போ நடக்கும் இடையில. ஃப்யூச்சரில் ஒரு செயல் நடந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கும்போது இன்னொரு செயல் நடக்கும். நீ வரும்போது அவள் வெயிட் பண்ணிட்டு இருப்பா அப்படிங்கிறது தான் இதுக்கு மீனிங். ஓகே, அதே போல் பேரலல் ஆக்ஷன்ஸ் இன் த ஃப்யூச்சர். ஃப்யூச்சரில் 2 ஆக்ஷன் ஒரே நேரத்தில் நடந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கும்னு சொல்லும் போது கூட இந்த டென்ஸை யூஸ் பண்ணலாம். அப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஒரு கன்ஜங்ஷன் வந்து while இல்லைனா and யூஸ் பண்ணலாம். Sam will be dancing while Paul will be singing. Sam டான்ஸ் பண்ணிட்டு இருப்பான் while Paul பாடிட்டு இருப்பான். ஸோ 2 பேரும் ஒரே நேரத்தில் ஒரே ஆக்ஷனை ஃப்யூச்சரில் செய்கிறத கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இந்த மாதிரி அக்கேஷன்ஸ்லலாம் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஓவரால் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ன்றது ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் ஒரு செயல் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இது எப்படி எழுதலாம்? வில், பி அண்ட் மெயின் வெர்போட ஐஎன்ஜி. ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் ட்ரை பண்ணலாம். fill in the blanks using future continuous tense. அதாவது will be and main verb ஓட ing ஆட் பண்ண போகிறோம். ஓகே, tomorrow by this time I dash to Mumbai. நாளைக்கு இதே நேரத்தில் நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்? மும்பைக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ I will be traveling to Mumbai. ஸோ அந்த ட்ராவல் பண்ணுற அந்த காரியம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத இதை டினோட் பண்ணுது. நெக்ஸ்ட், the students dash for exams next week. நெக்ஸ்ட் வீக்குக்கு எக்ஸாம்ஸ்க்காக ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க. வில் பி ஸ்டடியிங். எஸ், த ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஸ்டடியிங் ஃபார் எக்ஸாம்ஸ் நெக்ஸ்ட் வீக். ராஜேஷ் டேஷ் த ட்ரிப் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ராஜேஷ் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான் ஃப்யூச்சர் கண்டினியூஸில். ஓகே, ஸோ வில் பி என்ஜாயிங். நெக்ஸ்ட், தனுஷ் will be attending the online test. Next, the committee dash the issue in the next meeting. So அடுத்த மீட்டிங்கில், இனிமேல் நடக்க போகிற அடுத்த மீட்டிங்கில் இந்த கமிட்டி இந்த இஷ்யூவை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ the committee will be discussing the issue in the next meeting. ஸோ தட்ஸ் ஆல். ஓவராலாக ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். So thank you for watching, and next class la future perfect tense பற்றி பார்க்கலாம். Thank you.